கல்யாணராமன்ல ஒரு நல்ல காட்சி எடுத்துட்டோம்னு நாங்கள் நம்பிக்கிட்டு இருந்தோம். நானும் டைரக்டரும் போனோம். அதில் ஒரு பையன், ஊமை பையனை வச்சு நல்லா நடிப்பார். அவர் சோப்பு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தவர். அவரை ரங்கராஜன் தான் கூட்டிகிட்டு வந்தேன். ஜிஎன் ரங்கராஜன் அவர்கள் கூட்டிகிட்டு வந்து இந்த பையனை போனா எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த அந்த பையனுடைய அவரை போட்டுக்கிட்டோம். நல்லா பண்ணுறாரு அந்த பையன்லாம் சொல்லிட்டு இருந்தேன். நான் பண்ண ஒரு அற்புதமான காட்சி அப்பா செத்து போகிற காட்சி. அதில் நான் வந்து அந்த கல்யாணம் அவனுக்கு அழ கூட தெரியாது. ஒரு மாதிரி அழுவான் அவன். மரணத்தை புரிஞ்சிக்காம அழுவான். சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆடியன்ஸ். எனக்கு அது சரி, எப்போ சிரிப்பு அடங்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். காட்சி முடிகிற வரலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். என்னடா அது தப்பா பண்ணிட்டோம் போல் இருக்கு, காமெடியாக மாறிடுச்சு, இது திரும்பி கண்ணீர் தானே விட்டுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அடுத்த காட்சியில இந்த பையன் வந்தது. அவர் சும்மா ஓடி வர காட்சி, அரங்கமே அதுல கைத்தட்டல். என்னையா அது ரஜினி சார் அடிக்கிற மாதிரி இந்த பையனுக்கு அடிக்கிறாங்களே என்ன அப்படின்னா, அது சிரிச்சதுக்கான குற்ற உணர்வு. ஐயோ இதுல போய் சிரிச்சுட்டோமேன்னு காட்சிக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல கைத்தட்டுறாங்க. அதை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்.